மிச்சமுள்ள 14 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் தயாராகிவிட்டது. தற்போது அந்த 14 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களில் 2 வேட்பாளர்களுக்கான அறிவிப்பை செய்கிறோம். சில மணி நேரங்களில் மிச்சமுள்ள வேட்பாளர்களுக்கான பட்டியல் மின்னஞ்சல் மூலம் ஊடகங்களுக்கு அனுப்பப்படும். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். ஆண்டு நான் மங்களூரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். இப்போது அது திட்டக்குடி தொகுதியாக அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நான் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். காட்டுமன்னார்கோவில் தொகுதி என்பது 1999 மூப்பனார் அவர்களின் தலைமையிலான மக்கள் கூட்டணியில் நான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற போது, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற போது காட்டுமன்னார்குடி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்ற வேட்பாளரை விட கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளோம். அதேபோல 2004 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகிற போது என்னை விட அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளரை விட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் அதிகமான வாக்குகளை பெற்றனர். 2009 சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றது. இப்போது 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நான் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் வெற்றி பெற்ற வேட்பாளரை விட காட்டுமன்னார்குடி தொகுதியில் 8000 வாக்குகள் அதிகமாக பெற்றுள்ளது. ஆக தொடர்ந்து 4 முறை நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட போதெல்லாம் காட்டுமன்னார்குடி தொகுதி மக்கள் என்னை அரவணைத்துக் கொண்டார்கள். கூடுதலான வாக்குகளை அளித்து எனக்கு அங்கீகாரத்தை வழங்கினார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தொகுதியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டும் போட்டியிடுவதில் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக போட்டியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆர்கே நகர் தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் பெற்றதும் அந்த தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடப் போகிறார் என்ற யூகங்கள் ஊடகங்களின் வாயிலாக பரவியது. முதல்வர் போட்டியிடுகிற தொகுதி 234 தொகுதிகளில் அதுவும் ஒரு தொகுதிதான் என்றாலும் தமிழகத்தின் முதல்வர்கள் போட்டியிடுகிற தொகுதி என்பதால் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக சார்பில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பது ஒரு எதிர்பார்ப்பை கூட்டியது, மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியது. முதல்வரை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியை நாங்கள் பெறவில்லை. 234 தொகுதியில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது 25 தொகுதியில் எங்களுக்கு தேவை 8 பொது தொகுதிகள் என்று கூறியதில் எங்களுக்கு அந்த தொகுதி கிடைத்தது. அப்போது எங்களிடத்தில் கேட்டார்கள் ஊடகவியலாளர்கள், முதல்வரை எதிர்த்து நீங்கள் போட்டியிடப் போகிறீர்களா என்று கேட்டார்கள். முதல்வரை எதிர்த்து போட்டியிடுவது எங்கள் நோக்கமல்ல.
மாற்றத்தை விரும்பி தேர்தல் களத்தில் போட்டியிடுவதுதான் எங்கள் நோக்கம் என்று கூறி மக்கள் நல கூட்டணி முன்வைத்திருக்கிற இந்த மாற்றத்தை நோக்கிய மாற்று அரசியல், மாற்று பாதை என்ற எமது கொள்கை நிலைப்பாட்டை ஆதரிக்கிற வகையில், ஊக்கப்படுத்துகிற வகையில், நல்லோர் யாவரும் இந்த அணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிற வகையில் ஆர்கே நகர் தொகுதியில் மனோமணியின் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மதிப்பிற்குரிய முனைவர் வசந்தி தேவி அவர்கள் வேட்பாளராக தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக மோதலும் என்ற அவர் போட்டியிட்டாலும் அவர் மக்கள் நல கூட்டணியின் பொது வேட்பாளர் என்று சொல்வதற்கு நான் பெருமைப்பட வழிநடத்தியிருக்கிறோம். கையில் தட்டு தண்ணி இருக்காது. முனைவர் வசந்தி தேவி அவர்கள் தமிழகம் அறிந்த, ஏன் இந்திய தேசம் அறிந்த ஒரு கல்வியாளர், ஒரு பெண்ணிய சிந்தனையாளர், நாடும் மக்களும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு தளங்களில் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருப்பவர், மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மட்டுமின்றி மகளிர் ஆணையத்தின் ஆணையராகவும் தலைவராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர், அனைத்து தரப்பினரின் நன்மதிப்புக்குரியவர், இதுவரையில் அரசியல் வாடையே அறியாதவர், ஆனால் அரசியல் களங்களில் பல்வேறு இயக்கங்களோடு களப்பணியாற்றியவர், ஒடுக்கப்பட்டோருக்காக, பெண்களுக்காக, விளிம்பு நிலை சமூகத்தினருக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த களத்தில் உழைத்துக் கொண்டிருப்பவர், மக்கள் நல கூட்டணியின் முயற்சியை ஆதரிப்பது, ஊக்கப்படுத்துவது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எமது வேண்டுகோளை ஏற்று மோதிரம் சின்னத்தில் ஆர்கே நகரில் போட்டியிடுகிறார் என்பதை மீண்டும் ஒருமுறை லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையும் வீழ்த்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை. தமிழக அரசியலில் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். ஆகவே மக்கள் நல கூட்டணியின் முயற்சி நல்ல முயற்சி, மக்கள் நல கூட்டணியின் நோக்கம் நல்ல நோக்கம், மக்கள் நல கூட்டணியை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்கள் நல கூட்டணியில், இன்னும் சொல்ல போனால் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக என்கிற இந்த மெகா கூட்டணியின் பொது வேட்பாளராக முனைவர் வசந்தி தேவி அவர்கள் ஆர்கே நகரில் போட்டியிடுகிறார் என்பதை மீண்டும் கருத்தையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிச்சம் 12 வேட்பாளர்களுக்கான பட்டியல் இன்னும் சில மணி நேரங்களில் மின்னஞ்சல் மூலம் ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும். காரணத்தை சொல்லிட்டேன். எங்கள் நோக்கம் நல்ல நோக்கம்,
எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெற்ற ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துகிறோம். எங்கள் சின்னத்தில் தான், மோதிரம் சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார். மோதிரம் சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார். இவருக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லை என்றாலும் இவர் அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர், அரசியல் பாரம்பரியம் உள்ள குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய தாத்தா சக்கரை செட்டியார் அவர்கள் அவர்கள் கல்வியாளராக பெண்களின் உரிமைகளுக்காக பாடுபடுகிறார்கள். அது நாடு முழுக்க அவருக்கு தெரியும். ஆனால் புகழ் வாய்ந்த ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய தாத்தா சக்கரை செட்டியார் அவர்கள் 1920களிலேயே தமிழ்நாட்டில் மிக ஊக்கமாக செயல்பட்ட பெண்ணி தொழிலாளர் சங்கத்தினுடைய மூல செயலாக இருந்தவர். இந்த தொழிற்சங்க போராட்டங்களை வழிநடத்தி அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளரோட போதி பல்வேறு அதற்கு இன்னல்களை அனுபவித்தவர். நீதிமன்றங்களில் அவர்களை எதிர்த்து போராடியவர். தமிழ்நாட்டினுடைய மிக புகழ்வாய்ந்த தொழிற்சங்க தலைவர்களின் முன்னோடிகள் ஒருவராக கருதப்படுகிறவர் திரு சக்கரை செட்டியார் அவர்கள். அவருடைய பேசியாராக விளங்குகிறவர் திரு வசந்தி தேவி அவர்கள். அவருடைய சித்தப்பா தான் நாம நாடறிந்த சிஎஸ் என்று அழைக்கப்படுகிற மாமா, அவருடைய மாமா அவர்கள் சி சுப்பிரமணியம் அவர்கள். கல்லூரியில பேராசிரியராக பணியாற்ற காலத்திலேயே தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்ற அனுபவம் கொண்டவர் திரு வசந்தி தேவி அவர்கள். 2 முறை மறுமொழி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தார். மகளிர் ஆணையத்துடைய தலைவியாக இருந்தார். அதிலும் குறிப்பாக பெண் சிறைவாசிகள் தொடர்பாக அவர் அளித்த அறிக்கையின் அடிப்படையிலே தான் பெண் சிறைவாசிகளுக்கான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இன்றைக்கும் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பல்வேறு ஆய்வு நிறுவனங்களிலே அவர் உறுப்பினராக, அவர்களுடைய ஆலோசகராக இருக்கின்றார். சென்னையிலே இருக்கின்ற எம்ஐடிஎஸ், டெல்லியிலே இருக்கிற சிஎஸ்டிஎஸ் போன்ற அமைப்புகளிலே அவர் ஆலோசகராக இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இந்தியா முழுமைக்கும் அல்ல, சர்வதேச அளவில புகழ்பெற்ற கல்வியாளர்களில் வசந்தி தேவி அவர்கள் ஒருவர். தமிழ்நாட்டுடைய கல்விக்கு, பெண்களுடைய உரிமைக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்கான ஒரு குறியீடாக விளங்கிக் கொண்டிருப்பவர். அவர் இன்றைக்கு வேட்பாளராக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் உங்கள் முதல்வர் எம்பி எலெக்ஷன் இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எமது கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்கள் அது குறித்து ஏற்கனவே விளக்கம் அளித்து விட்டார். முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், பெருமதிப்பிற்குரிய முதுபெரும் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் தவறி பேசிய ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினார். உள்நோக்கத்தோடு நான் எதையும் கூறவில்லை என்ற விளக்கத்தை கூறினார். அது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பில் எந்த எதிர்ப்பும், அதாவது குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களோ அல்லது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ, கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அவர் வருத்தம் தெரிவித்ததும் உடனே அதை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் தன்னியல்பாக தேர்தல் ஆணையம் அவருக்கு
நோட்டீஸ் அனுப்பியிருப்பது, இதுவரையில் தேர்தல் ஆணையம் இப்படி எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலும் தலையிட்டதாக நான் அறியவில்லை. முதல் முறையாக இப்படி ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது, திட்டமிட்ட தேர்தல் ஆணையம் வைகோ அவர்களுக்கு எதிராக அல்லது எமது கூட்டணிக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்பதாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது தேவையில்லாத ஒரு நடவடிக்கை. விளக்கம் ஏற்கனவே தந்த பிறகு மீண்டும் விளக்கம் கோருவது ஏற்புடையதல்ல. தேர்தல் ஆணையம் இதில் தலையிடுவது எனக்கு தெரிந்து இது முதல் முறை. திமுக புகார் கொடுத்திருந்தால் கூட காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை. வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா? காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை. என்றாலும் கூட இது வருத்தம் தெரிவித்த பிறகு மீண்டும் இதில் விளக்கம் கேட்பது ஏற்புடையதல்ல. இது பழிவாங்கும் போக்கு. பொது வேட்பாளர் மற்ற கட்சிகளோ சமூக அமைப்புகளோ ஆதரவு தெரிவிக்கின்ற கோரிக்கை அதனால தான் அப்படி அறிவிச்சிருக்கிறோம். எங்கள் சின்னம் ஆனால் அனைவருக்கும் பொதுவானவர். வேட்புமனு தாக்கல் பண்ணது 2 நாட்களா இருக்குது. பகுதி பகுதியா வெளியிடுறதுக்கு என்ன தயக்கம்? வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறது வேட்பாளர் பட்டியல் அதெல்லாம் ஒரு தயக்கம் இல்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். நாங்க தனி அறிக்கையா ஒன்றும் தயார் பண்ணல. மக்கள் நல கூட்டணியின் சார்பில் பொது அறிக்கை தயாராக இருக்கிறது. 28ஆம் தேதி வெளியிடுவதாக ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். அது எந்த இடம் என்பதை பின்னர் அறிவிப்பார்கள். 23ஆம் தேதியிலிருந்து என்னுடைய பிரச்சார பயணம் தொடங்குகிறது. நாளை அது குறித்து விவரமான அறிக்கை வெளிவரும். மக்கள் நல கூட்டணி உருவாகும் பொழுதே அதை பிளவுபடுத்த பல முயற்சிகள்லாம் திமுக மேற்கொண்டாங்க. பல குற்றச்சாட்டுலாம் முன்னெடுக்கிறீங்க. இப்போ பொதுவான ஒரு அணி அமைந்திருக்கு. பொது வேட்பாளரை முன்னிறுத்துறீங்க. இதை எப்படி பார்க்கணும்? அந்த கட்சிகளுக்கு சொல்ல வேண்டிய இந்த நடவடிக்கை அவர்களுக்கு பதில். அவர்கள் சொன்னது எதுவும் நிகழவில்லை. நிலைக்காது நீடிக்காது என்றார்கள். நிலைத்தோம், நீடித்தோம். தேர்தல் வரை கூட, தேர்தல் தேதி வேட்புமனு தாக்கல் வரையில் கூட தாங்காது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வெற்றிகரமாக எங்களுடைய பயணத்தை முன்னெடுத்துச் செல்கிறோம். ஆகவே அவருடைய எதிர்பார்ப்பு எதுவும் நிறைவேறவில்லை என்பதை அவர்களே உணர்ந்து கொண்டார்கள். யாரெல்லாம் எங்கள் மீது விமர்சன கணைகளை ஏவினார்களோ அவர்கள் எங்கள் நடவடிக்கைகளின் மூலம் பதிலை பெற்றுக் கொண்டார்கள். மக்கள் எங்களை அங்கீகரிப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஒரு தொகுதியை மட்டும் நாங்கள் போட்டியிடவில்லை. 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம். அந்த அடிப்படையில் ஆர்கே நகரிலும் போட்டியிடுகிறோம். அங்கே முதல்வர் மட்டும் போட்டியிடவில்லை, திமுக வேட்பாளரும் இருக்கிறார். இன்னும் சில கட்சிகளின் பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அந்த இரு கட்சிகளின் வேட்பாளர்களும் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகிறோம் என்று அதற்கு பொருளாகாது. 5 வேட்பாளரை எதிர்த்து அல்லது 4 வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகிறோம் என்றுதான் அதற்கு பொருளாகும். மூன்றே புள்ளிகள் தான் நாங்கள் உடன்பட்டு இருக்கிற புள்ளிகள், முக்கியமான புள்ளிகள். ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, கூட்டணி ஆட்சி. அந்த 3 அடிப்படையில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகிய இந்த 6 கட்சிகளும் உடன்பட்டு இருக்கிறோம். ஊழலை ஒழிப்பது, முழுமையான பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவது, பீகாரில் ஒரே நாளில் பூரண மதுவிலக்குக்கு ஆணையிடப்பட்டு அங்கே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அப்படி மதுவிலக்கை ஒரே நாளில் நடைமுறைப்படுத்திவிட முடியாது, படிப்படியாகத்தான் செய்ய முடியும் என்று கூறியிருக்கிறார். மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை என்பதைத்தான் அதிலிருந்து நாம் அறிய முடிகிறது. மக்கள் நல கூட்டணி
மற்றும் தேமுதிக, தமாக ஆகிய இந்த 6 கட்சிகள் கொண்ட இந்த மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றினால் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம். மக்கள் நல கூட்டணியின் தாக்கத்தால் தான் தமிழக முதல்வர் அவர்கள் தனது முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மதுவிலக்கை பற்றி பேச வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே எங்கள் பிரச்சாரம் என்பது இந்த 3 புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு அமையும். தமிழக அரசியல் வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தியலின் அடிப்படையில் முதல் கூட்டணி மக்கள் நல கூட்டணி தான் அமைந்திருக்கிறது. இந்த 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு திமுகவோ அதிமுகவோ கூட்டணி ஆட்சி என்கிற கருத்துக்கு ஒருபோதும் உடன்படவில்லை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அண்மையிலே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பில் சொல்லப்பட்டது, கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லப்பட்டது. அதிமுக அதை பற்றி மூச்சே விடவில்லை. ஆகவே முதல் முறையாக பல கட்சிகள் இடம்பெறும் ஒரு கூட்டணி ஆட்சி முறையை தமிழகத்திலே நிறுவுவோம் என்று சூளுரைத்திருப்பது மக்கள் நல கூட்டணி தான். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி இரண்டும் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டது. இந்த கருத்தில் உடன்பட்டுதான் எங்களோடு தமிழ் மாநில காங்கிரசும் கைகளை இணைத்துக் கொண்டது.